சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். மார்கழி மாதம் அமாவாசை, வியாழக்கிழமை, அனுமத் ஜெயந்தி ஆகிய எல்லா நல்ல நாளும் கூடிய அந்த நன்னாள்ல இருந்து தினமும் ஒவ்வொரு மனிதர்களும் தவறாமல் செய்ய வேண்டிய முதல் நிலை எளிய முறை பவன முக்தாசனம் என்ன, அதே மாதிரி முதல் நிலை இரண்டாம் நிலை ஆசனங்கள் என்ன, கிழமை வாரியா நேரத்திற்கு செய்ய வேண்டிய பிராணாயாமம் என்ன அப்படிங்கிறத தொடர் காணொலியா நாம இதுவரைக்கும் 20 நாள் பயிற்சியை பார்த்துட்டோம். இன்னைக்கு 21வது நாள் பயிற்சி. இப்ப நாம பயிற்சியை தொடங்குவோம். காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறோம். ஒரு 1.5 அடி தள்ளி வச்சுக்கிறோம். பாதத்தை நேர வைக்கணும், சாட்சி வைக்கக்கூடாது. இந்த பயிற்சி எதையும் நின்னுண்டு செய்யக்கூடாது. கட்டில உட்கார்ந்து செய்யலாம், தரையில உட்கார்ந்து செய்யலாம். முதுக பின்னால சாஞ்சுக்கணும், கையை அப்படி பக்கவாட்டில் வச்சுக்கலாம். இந்த விரல்ல எலும்புச்சம்பளம் வச்சா பிழியிற மாதிரி 20 முறை செய்யணும். நான் காணொலி பெருசாயிடுங்கிறதுனால 10 முறை செய்யறேன். இது மாதிரி நீங்க மடக்கி நீட்டும் போது வலிக்கு விழுகாம பார்த்துப்பீங்க. அதே மாதிரி ஏதாவது விளையாட்டுகள் விளையாடும் போது ஏதாவது இன்ஜுரி ஏற்படாம பார்த்துக்கும். வெரிகோஸ் வெயின் வராம பார்த்துக்கும். இரத்த அழுத்த நோய் ஏற்படாம பார்த்துக்கும் இந்த இயக்கம் எல்லாம். அதே மாதிரி சக்கரை வியாதி வந்து அந்த விரலை வெட்டுறாங்கல்ல, அந்த நிலையெல்லாம் வராம பார்த்துக்கிறது தான் இந்த அசைவு. அடுத்து பாதத்தை நல்லா முன்னால பின்னால, இப்படி பாதத்தை முன்னால பின்னால அசைக்கும் போது கெண்டைக்கால் தசைகள் நல்லா இறுக்கமடைந்து தளர்வடையும். கெண்டைக்காலுக்கு இன்னொரு இதயம்னே பேரு. அப்ப கால் பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தம் எல்லாம் நல்லா மேல் நோக்கி தள்ளப்படும். அப்ப அசுத்த ரத்தம் எல்லாம் மேல் நோக்கி தள்ளப்பட்டதுனால கால் வலிமை அடையும். கால்ல எந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கும். அடுத்த இயக்கம் இடப்புறம் வலப்புறம் சாய்த்தல். நல்லா சாய்க்கிறோம். இந்த பயிற்சி எல்லாமே உட்கார்ந்து தான் செய்யணும். எங்கேயாவது தீட்சை வாங்கினேன் நின்னுண்டு ஒத்த கால தூக்கின்னு செய்யப்படாது. இப்ப அடுத்து உள்ள வெளியில எல்லாமே 20 முறை செய்யணும். நான் 10 முறை செய்யறேன், நீங்க 20 முறை செய்யணும். இப்ப அடுத்து சுழற்றுதல். அதே மாதிரி ரிவர்ஸ். அடுத்து உட்புறம் வெளிப்புறம். அடுத்து ரிவர்ஸ். அடுத்து முழங்கால்களை அசைத்து விடுதல். முழங்கால் வலி இருக்கிறவங்க இது செய்யலாம். முழங்கால் பாதிப்பு இருந்தா சரியாயிடும். கையை அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுக்கணும், கோர்த்துக்க கூடாது. இந்த கட்டவரல் இந்த இடத்தை அப்படி பிடிச்சிருக்கணும். அதே மாதிரிதான் உட்புறமும். இந்த பக்கமும் பின்னாலையும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பக்கம் இப்படி இருக்கு, இந்த பக்கம் இப்படி இருக்கணும். இப்படி விரல உள்ள வச்சிடக்கூடாது. 5 தடவை இப்படி அசைச்சு ஒரு தடவை உதைக்கணும். 5 தடவை அசைக்கணும், ஒரு தடவை உதைக்கணும். 5 தடவை அசைக்கணும், ஒரு தடவை உதைக்கணும். அப்படி உதைக்கும் போது முழங்கால்ல ஒரு சப்தம் வரும், சொடக்கூட்ட மாதிரி இருக்கும். இதுல சின்ன தவறு பண்ணுவோம்னா இப்படி சுத்திடுவோம். எங்கேயா நிறைய காசு கொடுத்து தீட்சை வாங்கி இப்படி சுத்திடுவோம். அப்படி சுத்தக்கூடாது. அதே மாதிரி அடுத்து இந்த கால். இது அந்த காலத்துல ஊஞ்சல்ல உட்காந்து காலை அப்படியே ஆட்டுவோம். உடனே காலை ஆட்டாத தரித்திரம். காலை ஆட்டினா தரித்திரம் இல்ல, ஆட்டாம இருந்தாதான் தரித்திரம். நீங்க காலை ஆட்டினீங்கன்னா மருத்துவருக்கு தரித்திரம், நீங்க ஆட்டலைன்னா உங்களுக்கு தரித்திரம். நல்லா நீங்க காலை ஆட்டிட்டீங்கன்னா முழங்கால் வலி போயிடும். அப்ப மருத்துவர்களுக்கு வேலை இல்லாம போயிடும். இந்த யோகா மாஸ்டர்களுக்கு தீட்சை கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, காலை ஆட்டாத அப்படின்ட்டுவாங்க. அடுத்து கணுக்கால் சுழற்சி. இந்த கணுக்கால் சுழற்சி பண்ணும்போது இந்த இடத்தை இந்த கட்டவரலால அப்படி அமுக்கி பிடிக்கணும். அந்த இடத்துல கவனத்தை அதிகரிக்கக்கூடிய
ஒரு சூட்சுமம் இருக்கு, ஒரு வர்மம், அதை பிடிச்சுக்கிறோம். அதனாலதான் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சிலம்பு அணிஞ்சாங்க. நடராஜரே சிலம்பு அணிஞ்சிருப்பார். கொலுசு அணிவாங்க. ஏன் பொம்பளை பிள்ளை நல்லா படிக்குதுன்னா சடை போட்டிருக்கோம், பூ வச்சிருக்கோம், காது குத்தி இருக்கும், பொட்டு வச்சுக்கும், கொலுசு போட்டிருக்கோம். இப்ப பண்ணிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பண்ணும்போது புத்தி ஒழுங்கா இருக்கும். இப்ப வேற மதத்துக்காரங்க பள்ளிக்கடம் வச்சுட்டதுனால அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுத்து. ஆனா இது பூரா தீட்சைங்கிற பேர்ல திரும்ப உள்ள வந்துடுத்து. பூஜையில வச்சு கொடுத்த பூ, பூஜையில வச்சு கொடுத்த மலர் மருத்துவம் அப்படிங்கிற பேர்ல திரும்ப உள்ள வருது. அதெல்லாம் இனிமே மாறணும். நல்லா அப்படி சுத்தணும். நெத்திக்கிட்டுண்டா ஆக்ஞா நல்லா வேலை செய்யும். அதுதான் அவ்வை பிராட்டி நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னாரு. இவங்க நெத்திக்கிட்டு இருந்தா இந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நெத்திக்கிட்டுக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு குருஜியை கூப்பிட்டு புருவமத்தி தீட்சை, புருவத்தையே குரு பாரு, குண்டலினி எங்கிருந்து இருக்கிறதுன்னு. இவங்க பொழப்ப ஓட்டணுங்கிறதுக்காக நெத்திக்கிட்டுக்க கூடாதுன்னு. அடுத்து சுழற்றம். இப்ப இந்த இயக்கம் எல்லாமே இந்த காலுக்கு பண்ண போறோம். நல்லா காலை நீட்டி உட்கார்றோம். நல்லா எல்லா விரலையும் விரலுக்குள்ள சொருகி அப்படி சுழற்றோம். திரும்ப ரிவர்ஸ். இப்ப பாதத்தை அப்படி ஒடிக்கிற மாதிரி நல்லா அப்படி திருப்பி விடும். அதுக்காக உடைச்சிடப்படாது, லேசா திருப்பி விடணும், அவ்வளவுதான். இப்ப காலை மேல வச்சு இப்படி அசைக்கணும். இப்படி மேல் நோக்கி இழுக்க கூடாது, மேல அதுவே வரும். கீழ் நோக்கி தான் தள்ளணும். அடுத்து சுழற்ற போறோம். அடுத்து இப்படி பண்றோம். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான இயக்கம் என்னன்னா, இந்த இப்படி பண்ணப்படாது. இப்படி பண்ணா அந்த டிஸ்க் வெளியில வந்துடும். இப்படி காலை தூக்கிட்டு பாலாசனம் அப்படின்ட்டு 2 நிமிஷம் அப்படியே ஆட்டுன்னா டிஸ்க் வெளியில வந்துடும், பேக் பெயின் வந்துடும். அதனால அப்படி செய்யக்கூடாது. இப்ப அடுத்து இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணா தொடை சின்னதாகும், முழங்கால் மசில் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும், இங்கே கிழிஞ்சிருந்தாலும் சரியாயிடும், வெரிகோஸ் வெயின் சரியாகும், காலில் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தம் எல்லாம் கீழ் நோக்கி இறங்கும். அப்புறம் இப்படி எத்தி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யலாம். இதை பிடிச்சி இப்படியே ஆட்டின்னு இருக்கக்கூடாது. இப்படியே ஆட்டினா இந்த டிஸ்க் வெளியில வந்துடும். அப்புறம் இடுப்பு வெளியே வந்துடும். இப்படி தூக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி அடுத்து இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்து அதே சுண்டணும். 1 2 3 4 5 7 8 9 10. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 10. இப்ப கால் பயிற்சி முடிஞ்சது. அடுத்து கை பயிற்சி. நல்லா ஒரு டேப் எடுத்துக்கலாம் அல்லது துண்டு எடுத்துக்கலாம். துண்டு எடுத்துட்டு அடி நல்லா அடி பின்னால போறோம். கைப்பயிற்சி எல்லாம் 10 தடவை, கால் பயிற்சி எல்லாம் 20 தடவை செய்யலாம். அடுத்து கையை மேல வச்சுக்கிறோம், எத்தி கொடுக்கணும். இது சிலருக்கு இவ்வளவு தூக்கம் வராது, இவ்வளவுதான் வரும். அப்ப என்ன பண்ணலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எத்தி 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 மேல கொண்டு போகணும். ஒரே நாள்ல இங்க இப்படி போயிடக்கூடாது. யாருக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுதான் செய்யணும். அதனால தொடர்ந்து எல்லா நாள் காணொலியும் பாருங்கிறேன். இப்ப அடுத்து என்ன பண்றேன், கையை அப்படி பிடிச்சி இந்த ரிஸ்ட்டை இழுக்கிறேன்.
இந்த பக்கம் வரப்ப இந்த ரிஸ்ட்டை பிடிச்சி இழுக்கணும். நாம என்ன பண்ணுவோம், இப்படி இப்படி இங்கே இங்கே இழுத்து இருப்போம். இப்படி செய்யக்கூடாது, அப்படி கொண்டு போகணும் அந்த பக்கம் போற மாதிரி. அதே மாதிரி ஒரே ரிஸ்ட்டை பிடிச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. இந்த பக்கம் வரப்ப இந்த ரிஸ்ட், இந்த பக்கம் வரப்ப இந்த ரிஸ்ட், இந்த பக்கம் வரப்ப இந்த ரிஸ்ட், இந்த பக்கம் வரப்ப இந்த ரிஸ்ட். இப்ப அதே தான் முன்னால கை விரலை மூடிக்கிறோம், எப்படி வரும். இப்ப அடுத்து தோள்பட்டை சுழற்சி. நல்லா பால் பிடிக்கிற மாதிரி கையை அப்படி வச்சுன்னு சின்ன வட்டமா போடணும். அந்த ஷோல்டர் லெவலை விட்டு இறங்காம. அதுக்கப்புறம் நல்ல முழுமையான வட்டம். இப்ப கை பயிற்சியில அடுத்து கையை கோர்த்துக்கிறோம். இப்படி கோர்க்கப்படாது, மெனக்கட்டு சும்மா அப்படி கோர்த்து அப்படி வச்சுட்டு அப்படி நேரம் சேர்க்கிறோம், பின்னால தள்ளும். ஆடி வரும். கை பயிற்சி முடிஞ்சது, கால் பயிற்சி முடிஞ்சது. இப்ப உடம்புக்கான தலைக்கான இரண்டாம் நிலை ஆசனங்கள். முதல் நிலை ஆசனம் என்னங்கிறத முதல் 10 நாள் காணொலியில வெளியிட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பண்ண போறது அர்த்த பத்ம கோணாசனம். இடது கால வலது தொடை மேல போட்டுருக்கேன். ஆடி குனிஞ்சு 7 மூச்சு, 7 ஆதாரத்தையும் நினைச்சு மூச்சில் தூடணும். நேர வரும், ஓய்வு எடுத்துக்கணும். உடனே இப்படி செய்யக்கூடாது. இப்படி செஞ்சா இந்த கால் தூக்கின்றோம். இந்த பக்கம் குனியும் போது இந்த காலை தூக்கி போட்டுக்கிறோம். தலையை நல்லா அப்படி மேல பார்க்கணும். நேர வரும், ஓய்வு எடுத்துக்கணும். இந்த ஓய்வு ரொம்ப முக்கியம். ஆசனங்கள்ல ஓய்வு தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆசனத்தின் இறுதி நிலையில நல்லா மூச்சில் தொடரும். கால் மடக்க முடியாதவங்க கட்டில காலை தொங்க போட்டு எப்படி செய்யலாங்கிறத முதல் 10 நாள் காணொலியில வெளியிட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தளர்த்தி கொள்ளவும். இப்ப அடுத்து அர்த்த பத்ம வக்ராசன். இடது கால அப்படி வலது தொடை மேல போட்டு இடது கை அப்படி பின்னால கொண்டு இப்படி இந்த கால் கட்டவரல பிடிச்சு நல்லா உடம்ப திருப்புறேன். நேர வரேன், ஓய்வு எடுக்கணும். ஆசனங்கள்ல ஓய்வு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆதாரத்தையும் நினைச்சு மூச்சில் தூட்டு அதே ஓய்வு எடுக்கணும். தளர்த்திக்கொள்ளும். இப்ப இந்த காலை பிடிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா குற்றாலம் துண்டு வாங்கிக்கங்க, லேசா இருக்கும். அதை காலில் கட்டிக்கிட்டு பாருங்க இப்படி பிடிக்கலாம். அதே மாதிரி இந்த காலில் 2 குற்றாலம் துண்டு வாங்கிக்கங்க. அது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி இல்லை, சீப்பு தான். நீங்க என்னென்னத்தையோலாம் வாங்குறீங்க, யோகா குருநாதர் விற்கிறாருன்னு, இதை வாங்கிக்கங்க. குற்றாலம் துண்டுங்கிறது நன்னா ஈரத்தை உரியும், அதை பிழிய முடியும், உடனே காஞ்சிரும். அதனால குற்றாலம் துண்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து அர்த்த பத்ம முத்ராசன். இடது காலை வலது தொடையில போட்டுருக்கேன். இந்த வயிறு இந்த காலில் அமுங்குற மாதிரி அப்படி போகணும். தலையை தொங்க போட்டு 7 மூச்சு. நேர வரேன்,
ஓய்வு ரொம்ப முக்கியம். ஆசனங்கள்ல ஓய்வு ரொம்ப முக்கியம். இப்ப இப்படி பண்ணேன் இல்லையா, திரும்பி இப்படி குனியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பக்கம் குனியும் போது இந்த காலை மேல போட்டுக்கிறேன். முதல் நிலை பண்ணினவங்க தான் இந்த இரண்டாம் நிலை முயற்சி செய்யணும். நீங்க எடுத்தோடனே இரண்டாம் நிலை முயற்சி செய்ய வேண்டாம். தளர்த்திக்கொள்ளும். ஹை பிபி உள்ளவங்க, சிவியர் பேக் பெயின் உள்ளவங்க இந்த ஃபார்வர்ட் பெண்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க முதல்ல செஞ்ச 2 ஆசனங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த யோகாசன தீட்சை கொடுக்கறவங்க எல்லாம் அப்படிதான் என்னத்தையா உளறிடுவாங்க. கண்டிப்பா முன்னால குனியணும் பின்னால வளையணும்னு. அப்படிலாம் வளைஞ்சிங்கன்னா இடுப்பு வலி வந்துடும், பிபி ஜாஸ்தி ஆகும். தளர்த்தி கொள்ளவும். இப்ப அதையே முன்னால பின்னால குனிய போறோம். முன்னால குனியும் போது இந்த பம்மை தூக்கிடக்கூடாது, கையை அப்படி வச்சுக்கணும். இந்த பம்மை அப்படி தூக்கிடக்கூடாது. தூக்காம நேர வரும். ஓய்வு ரொம்ப முக்கியம். இப்ப அதையே பின்னால ஏழு ஆதாரத்தை மனசுல நினைச்சு மூச்சில் தூடணும். இப்ப அதே மாதிரி இந்த கால் நல்லா குனிஞ்சு நேர வரணும். ஓய்வு எடுத்துக்கணும். நல்லா பின்னால வச்சு தளர்த்திக்கொள்ளவும். இப்ப தினமும் செய்ய வேண்டிய முதல் நிலை பவன முக்தாசனங்கள் என்ன, முதல் மற்றும் இரண்டாம் நிலை ஆசனங்கள் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்ப பிராணாயாமம் பார்க்க போறோம். பிராணாயாமம் செய்யறதுக்கு நீங்க இந்த மாதிரி வாசி தண்டம் உபயோகப்படுத்தலாம், துண்டு உபயோகப்படுத்தலாம். படுத்தலாம் இல்ல, படுத்தணும். அதாவது இந்த துண்டு இல்லாம வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு 9 ஆற்றல் தேவை. தூக்கம், அமைதி, கவனம், இது ஒரு 3 ஆற்றல். ஜீரணம், சக்தி, சுறுசுறுப்பு, இது ஒரு 3 ஆற்றல். நினைவு கூறுதல், தவறுகளை கண்டறிதல், தன்னம்பிக்கையுடன் இருத்தல், இது ஒரு 3 ஆற்றல். மொத்தம் 9 ஆற்றல். இந்த 9 ஆற்றல் தான் நவ கிரகங்கள். இந்த 9 ஆற்றல்ல சரியா வந்தா இன்னொரு 3 ஆற்றல் நமக்கு வரும். சீரான இரத்த ஓட்டம், பயமின்மை, உண்மை பேசுதல் அப்படின்னு. அப்ப 12 ஆற்றல் தான் 12 ராசிகள். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விதியை மதியால் வெல்லலாம். இந்த விதி அப்படிங்கறத என்ன சொல்றீங்கன்னா, நவகிரகங்கள் சரியில்லை, உன்னுடைய ராசி சரியில்லை அப்படிங்கிறீங்க. இந்த ராசி நவகிரகம் எல்லாமே உன் மண்டை தான், உன் மண்டைக்குள்ள இருக்கிற மூளை தான். அந்த மூளைக்கு தேவையான நேரத்துல தேவையான அளவு மூச்சு காத்து போனாலே நாளென செய்யும் கோளென செய்யும் நாதன் முன்னுள் இருக்கையிலே. அப்ப இந்த பிராணாயாமம் முன்னால்தான் நீ நவகிரகங்களையும் வெல்ல முடியும், 12 ராசிகளையும் வெல்ல முடியும். நமக்கு மூக்குல 2 ஓட்டை கடவுள் கொடுத்திருக்கார். வலது ஓட்டை, இடது ஓட்டை. இந்த 2 ஓட்டை கடைசி வரைக்கும் 2 ஓட்டை கிடையாது. மூக்கோட இந்த மேல் பகுதியோட 2 ஓட்டை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரே ஓட்டை.
அந்த ஒரே ஓட்டை நேர உள்ள போகுதான்னு பார்த்தா இல்லை. இங்க இவ்வளவு பெரிய வேக்கூம். அப்ப எதுக்காக கடவுள் இந்த 2 துளைகளை கொடுத்தார்? அதை சிந்திக்கணும். அதை சிந்திச்சா நீ ஜெயிக்கலாம். அதத்தான் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு குற்றினை உதைக்கும் குறியது ஆகுமே அப்படிங்கிறார். இந்த பிடிக்கும் சொல்லிட்டான்னு இப்படி பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடற்கறிதல் அப்படின்னு சொன்னோம்னா 1:4:2 எழுதிட்டாங்க. இது இவங்களுடைய அறியாமை. திருமூலர் வந்தார்னா இப்ப இந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்தோம்னா திருமந்திரத்தை எரிச்சிருவார். நம்மளையும் எரிச்சிருவார், இவா எழுதி வச்ச திருமந்திரத்தையும் எழுதிச்சிருவார். அவர் அப்படிலாம் சொல்லலை. ஏற்றி இன்ஹேல், இறக்கி எக்ஸேல், இருகாலும் மூக்கின் 2 துவாரங்களின் வழியாகவும் காற்றை பிடிக்கும், உள்ள போய் வர காத்தினுடைய சூட்சுமத்தை பிடிக்கும், கண்டுணரும். கணக்கறிவார் இல்லை, அந்த சூட்சுமத்தை அறிந்தவர் இல்லை. அறிந்தால் கூற்றினை உதைக்கும், தடைகளை வெல்லலாம். நவகிரகங்களோட தடை, 12 ராசிகளோட தடையை வெல்லலாம். தடைகளை கிராமத்துல எமே மாதிரி வந்தாம்பா. இந்த தடையை வெல்றதுக்கு என்ன பண்ணுவானா, அந்த காலத்துல துண்டு வச்சுப்பான். இந்த துண்டை இப்படி வச்சுட்டா ஒரு 3 கிரகம் நம்மளை பிளஸ் பண்ணும். இந்த துண்டை இப்படி வச்சுட்டா இன்னொரு 3 கிரகம் பிளஸ் பண்ணும். அதே துண்டை இப்படி இப்படி கட்டிப்பாங்க. இங்கேயும் கட்டிக்கிறது உண்டு, கச்ச கட்டுறதுன்னு பேரு. இப்படி கட்டிப்பாங்க. இப்படி கட்டிண்டா இன்னொரு 3 கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு துண்டை போட்டுக்க விடாம பண்ணி, கையில வச்சுக்க விடாம பண்ணி தீட்சை அப்படின்னு கொடுத்துட்டா. இவன் வாழணுங்கிறதுக்காக துண்டை நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டான். இந்த இடத்தை நல்லா நாம எவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன முதல் 3 ஆற்றல், தூக்கம், அமைதி, கவனம், இது 3 சரியா இருந்தா 4வது அவர் ஆற்றல் சீரான ரத்த ஓட்டம். அது எது? சந்திர நாடி. வலது அக்குள் அப்படி போட்டுட்டா இந்த 3 வேலை செய்யும், 4 வேலை செய்யும். நீங்க மூச்சு கூட இழுத்து விட வேண்டாம். இடது அக்குள்ள அப்படி போட்டுட்டா சூரிய நாடி, ஜீரணமாகும், சக்தி கிடைக்கும், சுறுசுறுப்பா இருப்ப, பயப்பட மாட்டேன். ஜீரணமான சக்தி கிடைக்கும், சக்தி கிடைச்சா சுறுசுறுப்பா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கிறவன் எப்பவுமே பயப்பட மாட்டான். தூங்கினா அமைதியா இருப்பான், அமைதியா இருந்தா கவனிப்பான், கவனிக்கிறவனுக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். முதல் 3 நவகிரகங்கள்ல வருது. அந்த 4வது சேரும் போது 12 ராசிகளோட வந்துடும். இதே இந்த துண்டை இப்படி கச்சையா இப்படி கட்டினேன்னு வச்சுக்கங்க. இது இடுப்புல கட்டுறாங்க, ஆக்சுவலி அது இங்க கட்டுறது தான். இப்படி பழைய காலத்து விஎஸ் ராகவன் படத்தெல்லாம் பார்க்கலாம். அப்படி வச்சு நின்று இருப்பார். இது மாதிரி கட்டிண்டீங்கன்னு வச்சுக்கங்க, சுழுமுனை ஓப்பன் ஆகும். இந்த சுழுமுனையை ஓபன் பண்றேன்னு தீட்சையெல்லாம் வாங்க வேண்டாம். துண்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தீட்சை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். நெத்திக்கிடுறதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் புருவ மத்தி தீட்சை வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். பூ வச்சுக்கிறத எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிராணாயாமங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். இதெல்லாம் இருந்து நீங்க மீண்டு வரணும். நிச்சயம் மீண்டு வருவீங்கன்னு நம்புறேன். இந்த சுழுமுனை திறந்தா என்ன ஆகும்னா, மறந்ததெல்லாம் நினைவு வரும், தப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியும், அதை திருத்துற அறிவு வரும். உனக்கே அந்த அறிவு வந்ததுனால உனக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். அப்ப 12 ராசி ஆயிடுத்தா, மறந்தது நினைவு வந்துருத்தோ, தப்ப திருத்துற அறிவு கிடைச்சது, தன்னம்பிக்கை ஏற்பட்டது, புதிய கண்ணோட்டத்தில் சிந்திச்சதுனால சத்தியமே பேசுற. எவ்வளவு அழகான விஷயம் ஒரு துண்டுல இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த துண்டை இப்படி உபயோகப்படுத்தும் போது இருந்தது, இப்படித்தான் வாழ்ந்தோம்,
இதை உன்னை அடிமைப்படுத்துறான்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லி இப்ப அதெல்லாம் நம்மளை விட்டு போய் திரும்ப தீட்சை வாங்குறேங்கிற பேர்ல வியாபாரம் நடக்குது. இதுல இருந்து மீண்டு வாங்க. இப்ப நாம புதன்கிழமை, இப்ப காலம்பரை 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சந்திர நாடி சுத்தி வேலை செய்யணும். அதனால நான் இப்ப சந்திர நாடி சுத்தி பயிற்சி பண்ண போறேன். காலை நீட்டி உட்காந்துக்கிறேன். பிராணாயாமம் பண்ணும்போது கால் நீட்டி உட்காரலாம், தவறே கிடையாது. நல்லா ஃபர்ஸ்ட் கபாலபதி 7 முறை, இந்த பக்கம் 2 பஸ்திரிகா, இந்த பக்கம் 2. இப்ப சந்திரநாடி சுத்தி வலது அக்குள்ள இப்படி வச்சுக்கிறேன். இடது கையோட 4th ஃபிங்கரால இதை அடைச்சுக்கிறேன். கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால்கள், கெண்டைக்கால்கள், முழங்கால்கள், தொடை பகுதிகள், பிருஷ்ட பகுதிகள், அடிவயிற்று பகுதிகள், இடுப்பு பகுதிகள், கீழ் முதுகு பகுதிகள், மேல் முதுகு பகுதிகள், மார்பு பகுதிகள், கை விரல்கள், உள்ளங்கைகள், மணிக்கட்டுகள், கீழ் கைகள், முழங்கைகள், மேல் கைகள், தோள் பட்டைகள், கழுத்து பகுதிகள், வாய் பகுதிகள், மூக்கு பகுதிகள், கண்கள், காதுகள், நெற்றி பகுதிகள், தலை பகுதிகள். தளர்த்திக் கொள்ளும். 21வது நாள் பயிற்சியை நிறைவடைந்தது. மீண்டும் நாளை புதியதொரு தகவலுடன் சந்திப்போம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். என்னுடன் இணைந்து முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறைகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பொருளுதவி செய்தவர்களுக்கு
ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. உணவு இடம் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கிறேன்.